ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ட்ராவல் லாக் தாங்க. ஸோ எங்கே போகிறோம், யாரெல்லாம் போகிறோம்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கு தாங்க நடந்து போய்கிட்டு இருந்தோம். கரெக்டாக எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் ஒரு 3:30 4 o'clock கிளம்பணும். பயங்கர வெயில் எங்கள் ஊரில். உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நாங்கள் போய் பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணி நிற்கும் போதே கரெக்டாக பஸ்ஸும் வந்துட்டு உடனே ஏறிட்டோம். ஏறினோன்னு சீட்டு ஸ்டார்டிங்லேயே எங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு. ஸோ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர்லேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற வள்ளியூருக்கு தாங்க போய்கிட்டு இருந்தோம். ஸோ அது ஒரு 10 minutesலேயே வந்துருச்சு. ரொம்ப தூரம்லாம் இல்லைல்ல. ஸோ 10 minutesல வந்ததுக்கப்புறம் நாங்கள் வள்ளியூர் ரீச் பண்ணிட்டோம் பஸ் ஸ்டாண்டை. ஸோ அங்கேருந்து அப்படியே இறங்கி நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் நாங்கள் எந்த பிளேஸ் போகிறோம் சொல்லிட்டு அது வந்து கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்துச்சு. அதனால எங்களுக்கு வந்து நாங்கள் நடந்தே போனோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் யாரெல்லாம் போயிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நான், என்னோடய சிஸ்டர், அப்புறம் என்னோட மாமி, இன்னொருத்தவங்களும் என்னோடய ஃபேமிலி தான். ஸோ 4 லேடிஸாக தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் பஸ்ஸில். ஸோ நாங்கள் அப்படியே மெதுவாக நடந்து கரெக்டாக எங்கள் ஊரில் லொக்கேட்டாக இருக்குது ட்ரெண்ட்ஸுக்கு தான் போயிருந்தோம். எதுக்கு போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெஸ் எடுக்கலாம். நாங்கள் வந்து பெருநாள்லாம் முடிஞ்சிச்சு, திருப்பி என்ன ட்ரெஸ் எடுக்கீங்கன்னா நீங்கள் கேட்காதீங்க. ஆல்ரெடி கூப்பன் இருந்தது. இப்போ ட்ரெண்ட்ஸில் வந்து பயங்கர ஆஃபர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி ஒரு கூப்பன் வந்து எங்ககிட்ட இருந்தது. சரி, அதையே வேஸ்ட் பண்ணுவானே, அந்த கூப்பன் முடிகிற டேட் வந்துட்டு சரி ஓகே அதுக்கு போய் ட்ரெஸ் எடுத்தால் இப்போ நம்ம வந்து 3000க்கு பர்ச்சேஸ் பண்ணால் 1000 வந்து டிஸ்கவுண்ட்டும் போட்டிருந்தாங்க. சரி ஓகே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் சிஸ்டர் வந்து டாப்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க போயிருந்தோம். ஸோ உண்மையிலே வந்து ட்ரெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். ஃபுல்லாமே பிராண்டடாக இருக்கும். கிளாத்து வைஸ் அப்புறம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலுமே கிளாத் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப கிளாத்லாம் நல்லா இதாக இருக்கும். நமக்கு இந்த சம்மர் வேர்க்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ்ஸு, அப்புறம் குர்த்தி செட்ஸு, பிளாசோ, அப்புறம் ஜீன்ஸு, டாப்ஸு, அந்த மாதிரி எல்லாமே வெஸ்டர்ன் வேர் ட்ரெஸ்ஸஸ் தாங்க அங்கே ஃபுல்லாமே. நம்ம வந்து ட்ரெடிஷ்னலாக அங்கே போய் பார்க்க முடியாது. பட் வெஸ்டர்ன் வியர்ஸில் வந்து எல்லா மாடல்ஸுமே இருக்கும். சூப்பராக இந்த க்ராப் டாப்பு, அப்புறம் ஜீன்ஸு, பிளாசோ, எல்லா வகையான டாப்ஸுமே வந்து அங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ எனக்கு நிறைய டாப்ஸுக்கு நேம்ஸ் கூட தெரியல. உண்மையில் அங்கே போய் பார்க்கும்போது இப்படிலாம் நேம் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ ஸ்லீவ் உள்ளது, அப்புறம் வந்து ஃபீடிங் டாப்பு, நார்மல் வந்து இந்த சைடு ஓப்பன் டாப்பு, அம்பர்லா டாப்பு, அனார்கலி டாப்ஸு, சம்மர் வியர்ஸு, அப்புறம் அந்த மாதிரி காட்டன்ஸ் எல்லாமே, அப்புறம் வந்து டிஷர்ட்ஸு, ஷர்ட்டு, கேர்ள்ஸ் போடுற மாதிரி ஷர்ட்ஸு, ஜீன்ஸு எல்லாமே ஸ்லிம் ஃபிட் அந்த மாதிரிலாம் வந்து சூப்பராக வந்து ட்ரெண்ட்ஸில் இருக்கும். பொதுவாகவே ட்ரெண்ட்ஸில் வந்து நல்ல சைஸ்லாம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். ஸோ ப்ளஸ் சைஸ் இருக்கவங்களாம் வந்து இங்கே வந்து ட்ரெஸ் எடுக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே கிடைக்கும். பிளாசோஸ்லாம் வந்து உண்மையிலே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கிளாத்லாம் பார்க்கும்போது. இப்போ நிறைய லெக்கின்ஸ் இருந்துச்சுங்க. எல்லா கலர்ஸ்லையும் லெக்கின்ஸ் இருந்துச்சு. எல்லாமே பிராண்டடு, லிவா பிராண்டு, ஆவாஸ், அந்த மாதிரி எல்லா பிராண்டட்லேயுமே வந்து அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஸோ ஓகே அந்த கூப்பனை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் சொல்லிட்டு தான் நானும் என் தங்கச்சி ஷேர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அங்கேயே வந்து உள்ளே வந்து கிட்ஸ் வேருமே இருந்துச்சு. கிட்ஸுக்கு வந்து போடுற மாதிரி அழகான குட்டி குட்டி ஷார்ட் ட்ரெஸ்ஸஸ்ஸு, டாப்பு, அழகான இந்த ஷூட் மாதிரி போடுவாங்க, ஜம்ப் ஷூட்ஸ் மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. எல்லாமே வந்து கிளாத்லாம் நம்மளுக்கு வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப நைஸாக, ரொம்ப இதாகவே ஹெவியாலாம் இருக்காது. வெயிட்லெஸ்ஸாக தான் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் வந்து எனக்கு ட்ரெஸ் எடுக்கிறது போய் நான் கிட்ஸு செக்ஷன் போனோன்னா அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தேன். உண்மையில் ரொம்ப க்யூட்டாக அழகாக கிட்ஸுக்கு இருந்துச்சுங்க. அந்த குட்டி குட்டி ட்ரெஸ்ஸஸ் பார்க்கும்போது ரொம்ப மைல்டாக, கலர்ஸுமே ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ரொம்ப மைல்டாக ஒரு எலகண்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து இருந்துச்சு. அதே மாதிரி இப்போ யாராச்சும் நியூ பார்ன் பேபி, பிறந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி அழகான கிஃப்ட் ஹேம்பர்ஸ் மாதிரிலாம் அழகாக வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சைடில் வந்து காஸ்மெட்டிக்ஸ் ரொம்ப இல்லை, காஜல் வச்சுருந்தாங்க, அப்புறம் ஸ்ப்ரே ஐட்டம்ஸு, அப்புறம் டியோட்ரன்னு, கச்சிப்ஸு, ஸோ பெல்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. நிறைய டியோட்ரன்ஸ், நிறைய ஸ்ப்ரேஸ்லாம் இருந்துச்சு, பர்ஃப்யூம்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே மீன்வே சைடில் பார்த்துட்டு நாங்களும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஸோ என்ன ட்ரெஸ் எடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு வீடியோ கடைசியில் போட்டிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பக்கத்தில் அசோகாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஏன்னா எங்கள் கூட வந்திருந்த ஒருத்தவங்க வந்து அவங்களும் எங்கள் ஃபேமிலி தான். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு அசோகா போயிட்டோம். நாங்கள் வந்து கரெக்டாக ட்ரெண்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் நடந்து போகிற டிஸ்டன்ஸில் தான் இருந்துச்சு. ஸோ அங்கே போகும்போதே கரெக்டாக தங்கையா ஸ்வீட்ஸ் இருந்துச்சு. ஸோ இதுவும் பயங்கர ஃபேமஸான ஒரு ஸ்வீட்டு பேக்கரி இது தான். அங்கே ஏதாவது சாப்பிட்லாமான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஓகே நம்மளுக்கு அசோகா முன்னாலேயே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது, அங்கேயே சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அசோகா போயிட்டோம். அவங்க போன உடனே எனக்கும் தங்கச்சிக்கும் பயங்கர பசி வந்துட்டு இருந்தா. அப்புறம் எங்கள் மாமிகிட்டையும் என்னோடய ஃபேமிலி ரிலேட்டிவ் நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் போய் உள்ள பார்த்துக்கிட்டு இருங்க, நாங்கள் வந்து ஃபுட் கோர்ட்டில் ஏதாவது சாப்பிட்டு தான் வருவோம்னு சொல்லிட்டு நானும் என்னோடய சிஸ்டரும் வந்து
ஃபுட் கோர்ட்டில் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணோம். பேல்பூரி ப்ளஸ் அவள் ஐஸ்கிரீம், என்னோடய சிஸ்டர் வந்து ஐஸ்கிரீம் கேட்டிருந்தா, அதையும் ஆர்டர் பண்ணி. பொதுவாகவே வந்து ஒரு ஃப்ரெண்டு சிஸ்டர்லாம் வந்து ஒன்று சேர்ந்துட்டு அவங்க வந்து பயங்கர அட்ராசிட்டியாக தான் இருக்கும். அதே மாதிரி தான் நானும் என் சிஸ்டரும். ஸோ நானும் அவளுமே பயங்கர இதாக தான் இருப்போம். உண்மையிலே கடைக்குள்ளே கூட்டம் இருக்கோ இல்லையோ ஃபுட் கோர்ட்டில் தான் அவ்வளோ கூட்டமும் இருந்துச்சு பார்க்கும்போது. ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு பாப்கார்ன் செய்கிறது பார்த்துக்கிட்டு இருந்தோம். அந்த பாப்கார்ன் சீடு இருக்குல்ல, அந்த சன்ஃப்ளவர் சீடு, அந்த சன்ஃப்ளவரில் கரெக்டாக அந்த கார்ன் சீட்ஸ் அதை போட்டு அதுக்குள்ளே சீசனிங் ஆயில் என்னமோ ஊற்றுனாங்க. அதை போட்டுட்டு அது கொஞ்ச நேரத்தில் அழகாக அந்த மாதிரி பொங்கி பொங்கி வடிய ஆரம்பிச்சுட்டு அந்த பாப்கார்ன் பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்து உள்ளே என்ட்ரி ஆகலாம். சரி, இதுக்கு மேலே வெளியே இருந்தால் வந்து உள்ளே போனவங்க என்னடா போனவங்க இன்னும் ஆளக்கானோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே மெதுவாக உள்ளே போயிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அவங்கள எங்கே அப்படின்னு தேடலான்னு பார்த்தா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இல்லை, செகண்ட் ஃப்ளோர்லேயும் இல்லை, தேர்ட் ஃப்ளோரில் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க ட்ரெஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வந்து நம்மளுக்கு அங்கே வேலை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கடையை அப்படியே நானும் என் சிஸ்டரும் அப்படியே சுற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக. நாங்கள் கடைக்குள்ளே போகிற ஐடியாவே ஃபஸ்ட்டு இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்து எதுக்கு இந்த வெயில வெளியே நிற்க, உள்ள ஏசி ஓடும், ஏசி காற்றாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போனால் தேர்ட் ஃப்ளோரில் தான் அவங்க இருந்தாங்க. ஸோ நானும் ஒவ்வொரு ஃப்ளோராக ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக அப்படியே பார்த்துட்டு மெதுவாக நானும் என் சிஸ்டரும் போனோம். அவங்க வந்து சூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்மளுக்கு பார்க்குறதெல்லாம் அப்படியே வா சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக பார்த்துட்டு போனேன். ஸோ தேர்ட் ஃப்ளோரில் அவங்க வந்து செலக்ட் பண்ணவே இல்லை. சரி, ஓகே, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கு வந்து இதாகாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கீழே போயிட்டோம். கீழே போய் என்ட்ரன்ஸில் உட்காந்துட்டோம். ஸோ பொதுவாக அசோகாவில் வந்து அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மைல்டாக சூப்பராக லைட்டிங் போட்டிருப்பாங்க, அந்த வால் லைட்டிங். அப்புறம் வந்து அவங்களோட எல்இடி டிஸ்பிளே வந்து வச்சு அந்த டிவி மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து அவங்களோட கடை அட்வர்டைஸ்மெண்ட்டே ஓடிக்கிட்டே இருக்கும், நிறைய விஷயங்கள். அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்டு ஏசி காற்றெல்லாம் வாங்கிட்டு அங்கேயே நாங்கள் உட்காந்துருந்தோம். ஸோ மெதுவாக அவங்க பில் போட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக அவங்களும் ஒரு ½ அன் ஹவரில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்களும் ஊருக்கு கிளம்பி போயிட்டோங்க. ஸோ இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நான் இதுதான் ட்ரெண்ட்ஸில் எடுத்திருந்தேன். எல்லோ கலர் டாப்பு லிவா பிராண்டில் தான் எடுத்திருந்தேன். சரி, ஓகே, இந்த சம்மருக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் டாப், நார்மல் அம்பர்லா காட்டன் டாப் தான் எடுத்திருந்தேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேட்சாக ஒரு பிளாக் பிளாசோ பேண்ட் தான் எடுத்திருந்தேன், பிளெயின் பிளாசோ. பிகாஸ் இது வந்து நம்ம பிளாக்கு ஒயிட்டு பொதுவாகவே எல்லா ட்ரெஸ்ஸுமே காம்பினேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளாக்கு ஒன்று எடுத்துட்டேங்க. ஸோ இவ்வளோ தாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.